மீண்டும் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தான் மதுரை ஃபுல்லா போஸ்ட் விட்டுட்டாங்க. உங்க கட்சி நிர்வாகிகளும் சொல்றாங்க. சரிங்க. கருத்து என்ன சார்? நான் ஏற்கனவே ஒருக்க சொன்னேங்கண்ணே, அவருடைய தந்தையார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்தை படிக்கட்டும். அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அதை படித்துக்கொண்டு மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தா கோயம்புத்தூர்ல என் வீட்டுக்கு விருந்தாளியா வாங்க, நல்லா காலையில சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு அதே சாட்டையை உங்க முன்னாடி கொடுக்குறேன். 2 அடி அடிச்சுக்கங்க. நீங்க 6 அடி அடிக்க வேண்டாம், 2 அடி அடிச்சுக்கங்க. அதன் பிறகு மாநில அரசு கவர்னர் உங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லாத காரணத்தினால பெரிதும் பாதிக்கப்படுவது மக்கள் தான் சார். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா போனாதான் மத்திய அரசு நல்லா இருக்கிறாங்க. பிரதமர் இங்கே வந்தவுடன் முதலமைச்சர் போட்டி போட்டு கை குலுக்கிறதுக்கு போட்டி போடுறாரு. அந்த போட்டி எங்க காட்டணும்? ஆரோக்கியமா ஆட்சி நடத்துவதற்கு முதலமைச்சர் காட்டணும். கவர்னர் மீது என்ன தவறு? ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் கவர்னருடைய சட்டையை கிழிப்பேன், பேண்ட்டை கிழிப்பேன், ட்ரௌசரோட நடக்கூடுவேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா? சத்தியப்பிரமாணம் பண்ணித்தான் அது சத்தியமூர்த்தி அமைச்சரானாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரான்னு? இந்த மாதிரி கவர்னர் மீது ஆபாசமான போஸ்டர் சென்னையில் ஒட்டியிருக்காங்க. திமுகன்னு பேர் போட்டு ஒருத்தர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்களா? அதனால் இவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியவில்லை என்றால் எப்படிங்கன்னா நாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறது? அதனால் திமுகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மறைப்பதற்கு கவர்னரை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டார். மீண்டும் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தான் மதுரை ஃபுல்லா போஸ்ட் விட்டுட்டாங்க. உங்க கட்சி நிர்வாகிகளும் சொல்றாங்க. சரிங்க. கருத்து என்ன சார்? நான் ஏற்கனவே ஒருக்க சொன்னேங்கண்ணே, இந்த பதவிங்கிறது வெங்காயம்னு சொன்னேன். எல்லாம் உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காதுங்கண்ணா. எதாக இருந்தாலும் தினமும் மக்கள்கிட்ட இருக்கணும், வீதியில் இருக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், அவ்வளோதாங்கண்ணே. மற்றபடி இந்த பதவியெல்லாம் அலங்காரம். நாற்காலி என்ன, நாற்காலியில் யார் அமர்கின்றார்கள் என்பது இப்போ முக்கியம் கிடையாதுங்கண்ணா. யாராக இருந்தாலும் களத்தில் வீதியில் கால் படணும், மக்களோடு மக்களாக இருக்கணும். இன்னைக்கு அரசியல் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொறுப்புகளோ பதவிகளோ எப்பொழுதும் என்னை அடையாளப்படுத்தியது கிடையாது. வருகின்ற காலத்திலும் அது அடையாளப்படுத்த போவது கிடையாது. சார், பாஜக வந்து இந்த ஒரு மாநிலம் ஒரு நாடு ஒரே தேர்தல் வந்து பாஜகவுக்கு தான் சரியா இருக்காதுன்னு சொல்லி முதல்வர் நேற்று பேசியிருக்காரு சார். சரி, அப்ப எங்களுக்கு சரியா இருக்காதுன்னா உங்களுக்கு சரியா இருக்குமல்ல? அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முதலமைச்சர் ஆதரவு கொடுக்க வேண்டும் தானே? இப்போ முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க இது பாஜகவுக்கு நல்லதில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா. சரி, எங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்ப எங்களுக்கு நல்லது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நாங்க தைரியமா கொண்டு வர்றோம், தைரியமா வாங்க. அதனால் முதலமைச்சர் வந்து அவருடைய பேச்சை நான் நினைத்து கவனிச்சேங்கண்ணா. இது பாஜகவுக்கு நல்லதுன்னு நாங்கள் கொண்டு வரல, நாட்டுக்கு நல்லதுன்னு கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு திட்டத்தில் எங்களுக்கு நல்லதான்னு பார்க்கல. நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது, நாட்டிற்கு நல்லது என்பதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது, அவ்வளோதாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அவருடைய தந்தையார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்தை படிக்கட்டும். அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அதை படித்துக்கொண்டு மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சாட்டையை கையில் எடுத்த காலகட்டத்திலிருந்து விமர்சனம் தொடருது. கொண்டு வந்த சாட்டை வேற, அவர் அடிச்சுக்கிட்ட சாட்டை வேற. ஒன்று, ரெண்டாவது பிஜேபிலையும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. மதுரையில் கூட ஒரு முக்கிய குரமும் மாட்டி இருக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன செய்ய போறாருன்னு கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கண்ணே. மதுரை பொறுத்தவரை குறிப்பிட்ட நபர் ஏப்ரல் 2024 காவல்துறை அவர் மேல வழக்கு போடுறாங்க. கோர்ட்டில் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், கோர்ட்டில் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. கோர்ட் 2 பக்கம் கேட்டு அதன் பிறகு காவல்துறை மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு. ஏப்ரல் 2024 எங்க இருக்குன்னா இன்னைக்கு ஜனவரி 2025 எங்க இருக்கு? மறுபடியும் காவல்துறை கோர்ட்டுக்கு போய் வழக்கு ஓபன் பண்றாங்க. ஏப்ரல் 2024 காவல்துறையிட்ட எவிடன்ஸ் இல்லை, அதை பார்த்து தான் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு காவல்துறை புதுசாக எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவங்க என்ன எவிடன்ஸ்ன்னு காட்டட்டும். நான் ஒரு கட்சியின் தலைவராக ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆரை வச்சு நடவடிக்கை எடுத்துருவோம். ஆனால் இந்த கேஸில் காவல்துறை போட்ட முதல் தகவல் அறிக்கையை கோர்ட் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு 2வது முறை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து மறுபடியும் காவல்துறை மறுபடியும் கோர்ட்டில் போய் அந்த கேஸை ரீஓபன் பண்ணுறாங்க. அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதனால் மாநில தலைவராக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நான் எவிடன்ஸை பார்க்கணும். நார்மல் கேஸில் நான் பார்க்க மாட்டேனா, பட் இந்த கேஸில் ஏன் பார்க்கணும்னா கோர்ட்டு முதல்ல ரத்து பண்ணி நீ என்ன புதிய எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சேன். இதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் மீது எல்லா இடத்துலையும் நீ கேஸ் போடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆக்ஷன் எடுத்தினாங்கன்னா எத்தனை பேருக்கு மேலே அவங்க கேஸ் போடுறாங்க? அதனால் யாரையும் இங்கே அவர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்லி
அவர் இன்னைக்கு நல்லவர் இந்த பத்திரிகை சந்திப்பில் சொல்ல, கெட்டவர் நான் சொல்ல, அவருக்கு இது போல் நடந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வைக்கிறேன். இரண்டாவதுங்கன்னா, மதுரை நண்பர்கள் என்னுடைய ஊருக்கு வரணும், என் கிராமத்துக்கு வரணும். ஒரு ஆண்டும் பழனிக்கு நாங்கள் காவடி எடுப்பதை நீங்கள் பார்க்கணும். கொங்கு பகுதிக்கு வரணும். சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற வழக்கத்தை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போகிற பேர் அவங்க செருப்பை தூக்குறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறாங்க. ஆற்ற தாண்டமா அசிஸ்டன்ட் செருப்பை தூக்கணும். ஆனால் நான் செருப்பு போடாமல் ரோட்டில் நடந்து வர்ற காரணம் ஒரு வேள்வி. அதனால் யாருக்காவது திமுக அமைச்சர்களுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தால், கோயம்புத்தூரில் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வாங்க, நல்லா காலையில் சாப்பாடு போட்டு, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு, அதே சாட்டையை உங்கள் முன்னாடி கொடுக்குறேன். 2 அடி அடிச்சுக்கங்க. நீங்கள் 6 அடி அடிக்க வேண்டாம், 2 அடி அடிச்சுக்கங்க. அதன் பிறகு யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணுறேன். திமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கு மேலே சாட்டையின் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு போட்டு அதே இடத்துல சாட்டையை குடிக்கிற. 2 அடி மட்டும்தான், 6 அடி இல்லை. அதன் பிறகு உண்மையா பொய்யான்னு நீங்கள் திமுக யார் அடிச்சுக்கிட்டீங்களோ அந்த தலைவர் ஒரு லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அது மஞ்சியா, அது பஞ்சா, அது பிளாஸ்டிக்கா, அது இதுவா, அது அதுவான்னு எல்லாம் செக் பண்ணிடலாம். அதனால் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, என் வீட்டுக்கு உணவு சாப்பாடு போட்டு சாட்டையை கொடுத்து உங்கள் முன்னாடி, அந்த சாட்டை என்னுடைய பூஜை அறையில் இருக்குது, சாமி முன்னாடி இருக்குது, 2 அடி அடிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க.